இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லின்சியை தான் காமிக்கிறாங்க. அவங்க ஒரு சோல்ஜராக இருக்கான். அப்போ அங்கே பக்கத்தில் தான் நம்மளோட ஹீரோ கிம்மே இருக்கான். ஸோ அப்போ அங்கே 2 பேருமே சேர்ந்து அங்கே ஒரு பர்சனை தான் அங்கே பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் நம்ம நாட்டுக்கே எதிரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா போட்டு தள்ளிடலான்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண போனால் அந்த பர்சன் பார்த்தா அப்படியே அவங்க பக்கத்தில் பார்க்குறான். ஆல்ரெடி அங்கே பாம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கிம் அதை பார்த்துட்டு இது ஒரு பெரிய ட்ராப் நம்மளை வந்து மாட்ட வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். அங்கே பாம் பிளாஸ்டாக போகும்போது வேமா அவளை அங்கே கவர் பண்ணுறான். பட் அங்கே பாம் பிளாஸ்ட் ஆகி சாக போகிற தருவாய் ஆயிடுது. அப்போ அங்கே ரொம்பவே அங்கே வந்துட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கதா சொல்லிட்டு இப்படியே இறந்துமே போயிருக்காங்க. டக்குன்னு பார்த்தா ஹீரோயின் ஒரு நாவல் வேர்ல்டுக்குள்ளே அப்படியே வந்துட்டு ரீபான் ஆகி போயிடுறா. அங்கே நம்ம ஹீரோயின் மாதிரி அங்கே ஒரு பொண்ணு இருக்கா. அவளோட நேம் வந்து ஷென்யுவான். அங்கே அவள் எந்திரிச்சிட்டு என்ன நான் இந்த நாவல் படிச்சுட்டு இருந்தேனே அதுக்குள்ளே ரீபான் ஆகி வந்துட்டேனா, இவளோட ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த போர்னால டிசேபிள் ஆகிட்டான். இவங்க அப்பா சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணும்போது அவர் இறந்து போயிட்டாரு. சைடில் அனுப்பிவிட்டு போட்டு தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே அவங்க ஸ்டெப் மதரும் ஸ்டெப் சிஸ்டருமே எடுத்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக நான் இப்போ நான் நடக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ அங்கே அவளோட சிஸ்டர் ஷென்யோ அங்கே வழா ரொம்ப ஹாப்பியாகிட்டு சிஸ்டர் நீ ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கே இல்லை இந்த உனக்காக தான் சூப் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கொடுத்ததுமே அப்போ அங்கே ஹீரோயின் இந்த சூப்பை நான் வந்து குடித்ததுமே தான் மயக்கமாகிட்டேன். அதுக்கப்புறம் தான் என்னை தூக்கிட்டு போய் அங்கே வந்து ஓரத்தில் அங்கே போட்டு எனக்கு வந்து இந்த நிலைமை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஸோ அப்போ ஒரு சேம் காமிக்கிறாங்க வந்து அங்கே இறந்து கிடந்திருக்கா. அப்போ அங்கே அந்த ஷென்யோ நீ பண்ணதுக்கு தான் வந்துட்டு நான் உன்னை இப்படி சாவடிச்சிருக்கேன் பார்த்தையா விட கேவலமாக ரோட்டில் கிடக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவள் ஏற்றி தள்ளி விட்டு ரொம்ப அங்கே அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கா. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இப்போ அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு அந்த சூப்பை தூக்கி மூஞ்சில் ஊற்றி விட்டதுமே என்ன பைத்தியம் ஆயிட்டியா எதுக்காக நீ இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் அவங்க ஸ்டெப் மதருமே வந்துடுறாங்க. இவ்வளோ பார்த்தா அங்கே ஒரு சோல்ஜர் மாதிரியே அங்கே ஆக்டிங் பண்ணிட்டு இவ்வளோ பெரிய சோல்ஜர் தெரியுமா நீ ஏன் கூட ஃபைட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறா. ஸோ அவங்க கையில் இருக்க பிரேஸ்லெட் அங்கே டைமண்ட் நெக்லஸ் எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்போ அவள் திரும்ப நான் ரீபான் ஆகி வந்திருக்கேன் இவங்ககிட்ட வந்து எல்லாத்தையுமே நான் பறிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணுறா. அவங்க உடனே அங்கே பேனிக் ஆன மாதிரி அங்கே ட்ராமா பண்ணிட்டு அவங்க 2 பேர் கையை பிடிச்சிட்டு ஐயோ எனக்கு வந்துட்டு இப்போ ரொம்ப பயமாயிட்டுருக்கு எனக்கு என்னமோ வந்து கற்பனை ரொம்ப அதிகமாக வருதா என்னன்னு தெரியல பர்சன் ரொம்ப ஸ்கேரியாக இருந்தான். அங்கே லைட் இல்லாமல் எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னு சொன்னதும் அப்போ என்ன இவளுக்கு உடம்புக்குள்ள கோஸ்ட் எதுவும் புகுந்துக்குச்சான்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. அங்கே ஷென்யோ கையை பிடிச்சிட்டு அவள் அழுத்தி பிடிச்சிட்டு என் மேலே நீ கோவமால இல்லை ஆசை தங்கச்சின்னு சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னை விடுன்னு சொல்கிறா வழி தாங்க முடியாமல். அதில் பார்த்தா அவள் கீழே போய் அங்கே வந்துட்டு தலையடிச்சு அவளுக்கு ரொம்ப அங்கே பெயினாக ஆரம்பிச்சிருது. இப்போ ஹீரோயின் கண்டிப்பாக வந்துட்டு இந்த டைம் உங்களுக்கு நான் வந்துட்டு பண்ண போகிறத மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு என்னோட அம்மாவோட டைமண்ட் நெக்லஸும் ஐசட்டி எங்கே அது வந்துட்டு தான் என்னோட அம்மாவோட லாஸ்ட்டு வந்துட்டு இருக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு கேட்டதும் அதை கேட்டுட்டு இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்னடா அதை கேட்குறாளேன்னு. அப்போ ஹீரோயின் மனசில் எல்லாத்தையும் பறிக்கவா பார்க்குறீங்க உங்கள்கிட்ட இருந்து நான் பறிக்கிறேன்னு சொல்லிட்டு யோசனை வருது. திரும்ப வந்து அங்கே வந்து பயப்படுற மாதிரி அங்கே ஸ்கேரி ஆகிட்டு எனக்கு ப்ளீஸ் அதை கொண்டு வாங்க எனக்கு என்னமோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் இப்போ உடனே எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அப்போ அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் அதில் ஒரு ரிங் இருக்குது. அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இந்த ரிங் என்னோட சேர்ந்து டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரிங்கையுமே எடுத்து அவங்க கையில் வந்து போட்டுக்கிறா. ஸோ அப்போ அங்கே வந்துட்டு ஒரு சிஸ்டம் ஓப்பன் ஆகிடுது. இப்போ அந்த நாவல் வேர்ல்டில் அவங்க என்னென்ன வந்து சொல்ல போகிறாங்களோ அதை தான் ஹீரோயின் பண்ண போகிறா. அப்போ அவங்க 2 பேர்த்தையுமே இப்போ நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் போங்கன்னு சொல்லிட்டு வெளியே பிடிச்சி தள்ளினதுமே பார்த்தீங்களாம்மா அவள் எப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா பாருங்கன்னு சொன்னதும் நீ ஏன் கவலைப்படுற கொஞ்ச நாள் அவள் கண்ட்ரி சைடில் போக போகிறா எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே நம்மளுக்கு தானே சொந்தம்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே பவர்லாம் யூஸ் பண்ணி அங்கே ஒரு பிளேஸ்க்குள்ளே போகிறா. அந்த பார்த்தா ஏகப்பட்டது அவளுக்காக அந்த சிஸ்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கு. அங்கே நிறைய வந்துட்டு மெடிசன்ஸ் எல்லாமே அங்கே இருக்கவுமே இப்படின்னா நான் வந்துட்டு ஓட முடியாமல் போக தேவை கிடையாது இதை வச்சு மற்றவங்களுக்குமே நான் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. அவங்க ஒரு டோர் வந்து ஓப்பன் பண்ண முடியாமல் இருக்கவுமே இந்த டோரை நான் ஓப்பன் பண்ண முடியலேன்னு சொன்னதும் அதுக்கு எனர்ஜி தேவைப்படுதுன்னு சொன்னதும் அவள் பிரேஸ்லெட்டை காமிச்சு இது மட்டும் போதாதான்னு சொல்லும்போது ஜஸ்ட் 1 to 3 கிலோ தான் இதுக்கு வந்து பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கு இதுக்கு இன்னுமே எனர்ஜி தேவைப்படுது அப்படின்றது அந்த சிஸ்டம் சொல்லுது. ஸோ திரும்ப பார்த்தா அவளை தன்னோட வீட்டுக்கு வந்துடுறா. ஸோ அவங்க வீட்டில் இருக்க ஏகப்பட்ட ஜுவல்லரிஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு என்னப்பா இதை வச்சு நான் வந்து உள்ளே போகலாமா அப்படின்றத சொன்னதும் இல்லை இப்போதைக்கு முடியாது ஏன்னா 4 to 5 தான் கிடைச்சிருக்கு இன்னுமே அதுக்கு வந்துட்டு பர்சன்டேஜ் தேவைப்படுதுன்னு சொன்னதும் அப்படின்னா அங்கே ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கும் அதில் ஏகப்பட்ட வந்து பொருள் எல்லாமே இருக்கும் அதை வச்சு நான் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ அப்போ அங்கே நம்மளோட ஹீரோவோட ஃபோட்டோ கிடைச்சதுமே இவன் டிசேபிள் ஆனதுமே
ஷென்யுவான் வந்து இவனை மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா. ஸோ நான் வந்து இவனை போய் மீட் பண்ணணுமா அப்படின்ற செட் அவங்க பார்க்குறா. அங்கே பாஸ்ட் லைஃப்லேயுமே நம்ம கிம் வந்துட்டு எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தா, அவள் உயிரை கொடுத்து எப்படி காப்பாற்றினா. ஸோ அதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு கிம் இது நீதானான்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறா. இந்த லீஷோவை போய் அவள் மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாலே நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவள் அம்மா பொண்ணுமே பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஹீரோயின் வர்றா. இல்லை நான் அவரை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுமே நீ என்ன சொல்லிட்டு இருக்க உண்மையாவான்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டெப் மதர் உட்காருமா நீன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஆசையாக பேசுகிறாங்க. அந்த பையன் வந்து கண்டிஷன் சரியில்லை, நீ அந்த சைடில் போய் எப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது இது அப்பா ஏற்பாடு பண்ணது, ஸோ கண்டிப்பாக நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற சொன்னதும் அவங்க உடனே ஹாப்பியாகிடுறாங்க. பட் நம்ம ஹீரோயின் நான் எப்படி வந்துட்டு சும்மா போக முடியும், நீங்கள் டவுரியாச்சும் எனக்கு கொடுக்கணும்ல அப்படின்ற செட் அவங்க பேசுகிறா. ஸோ அதை கேட்டுட்டு காசு விஷயத்தில் திரும்ப என்கிட்ட வந்து இவள் ஸ்கீம் பண்ணுறாளான்னு சொல்லிட்டு இவ்வளோ கவனிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாங்க சொல்கிறாங்க. பட் கவலைப்படாத நான் வந்துட்டு உனக்கு காசு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ அவங்களோட காஃபியில் நம்ம ஹீரோயின் நாங்கள் மயக்க மருந்து கலந்து விட்டா அவன் மனசுலேயும் இந்த ஷூ ஃபேமிலியில் திரும்ப பிறக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, கண்டிப்பாக நான் வந்துட்டு எதுக்காக இதெல்லாம் வந்து இவளை கண்காணிச்சிட்டு இருக்கணும், இது அப்போ ஓப்பன் பண்ண அந்த அக்கௌண்ட் இதுலலாம் வந்து பாஸ்வேர்டு கூட இவளுக்கு இப்போ தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறா. ஸோ அவங்க சிஸ்டருமே திரும்ப ரீபான் தான் ஆகி வந்திருக்கா, அவளுக்குமே எல்லாமே அடையணும்னு ஆசை இருக்குது. பட் அந்த காஃபியை குடித்ததுமே அங்கே மயக்கமாகிடுறா. நம்ம ஹீரோயின் பிறகு அந்த ரூம்குள்ளே கிளம்பி போகிறா. ஸோ அப்போ அங்கே ரூம்குள்ளே போனதுமே அங்கே பர்ஃப்யூம் ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இது அந்த மிஸ்டர் டாங்கோடதாச்சே, அந்த ஆளே அப்போ இங்கே வந்துட்டு போயிட்டானா அப்படின்ற சிட்டாவை யோசிக்கிறா. தாத்தா வந்து அடாப்ட் பண்ணி வந்து வளர்த்த பையன்தான் அவர், பட் அந்த ஆள் வந்துட்டு நல்ல மனுஷன் கிடையாது, குடும்பத்துக்கு தெரியாமல் ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸாக அந்த ஆளோட பேரில் மாற்றிக்கிட்டான் அப்படின்ற சிட்டாவை யோசிச்சுருக்கா. சரி நான் ஃபஸ்ட்டு இப்போ ரூமை வந்துட்டு திறக்கணுமேனு சொல்லிட்டு அவங்க திறந்தா ஒரு சீக்ரெட் ரூம் அங்கே வந்து ஓப்பன் ஆகுது. உள்ளே பார்த்தா ஏகப்பட்ட அங்கே ஜுவல்லரிஸ் பணம் எல்லாம் இருக்கவுமே இந்த அம்மா பொண்ணு வந்துட்டு எவ்வளோ கீழ்த்தரமானவங்க, எப்படி வச்சிருக்காங்க பார்த்தியா அப்படின்ற சைட்டு அங்கே யோசிக்கிறாங்க. அதையுமே வந்துட்டு அங்கே எடுத்து விழா. யாரோ வர சவுண்டு கேட்டதும் இவ புக் உட்காந்து ரீட் பண்ணிட்டு இருக்கவுமே அவங்க ஸ்டெப் மதர் என்னப்பா புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னதும் இது அப்பாவோட ஃபேவரட் ஆச்சே, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வச்சுக்கிறேன்னு சொன்னதும் இவ புக்கெல்லாம் படிக்க மாட்டாளே, என்ன புதுசாக வந்துட்டு இவ ட்ராமா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப டவுட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்போ பார்த்தா அந்த டாங் அங்கே வந்துடுறாரு. ஸோ அதுக்கு டவுட் ஆகிட்டுருக்கு, என்னடா இவங்க ரெண்டு பேர் மேலே வந்து சேம் அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்துட்டுருக்கு, ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன ஏதாச்சும் அஃபேர் போயிட்டுருக்கா, அப்பாவோட சாவுக்கு பின்னாடியுமே ஏதாச்சும் ரீசன் இருக்குமே அப்படின்னா நான் அதை கண்டுபிடிக்கணுமேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அங்கே வந்து உடனே அங்கே அவள் ஐடியா பண்ணிவிட்டு நான் வந்துட்டு கூடி சீக்கிரம் மேரேஜ் பண்ணிவிட்டு இங்கேருந்து போக போகிறேன், அப்பா எனக்காக வந்து பணம்லாம் சேர்த்து வச்சுருக்கதா சொல்லியிருந்தார் இல்லையா, பேசாமல் நான் அதை வந்துட்டு எடுத்துடுறேன், அப்படின்னா தான் நம்ம அவங்களுக்கு கிஃப்டெல்லாம் வாங்க முடியும், போகும்போது உங்களுக்குமே நான் கொடுக்க முடியலன்னு சொன்னதும் உடனே அந்த டேங்மே எவ்வளோ சேர்த்து வச்சிருக்காருன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஆசைப்படுறாரு. அப்போ அங்கே நீங்கள் சின்ன வயசுலேருந்து என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கீங்க, அந்த கோல்டு ஜுவல்லரிஸ் எல்லாம் உங்களுக்கு தான் ஆன்ட்டின்னு சொல்லிட்டு பேசினதும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கு மனசில். பட் அங்கே வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. பட் ஹீரோயின் மனசுலேயும் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நான் வந்து தெருவில் சண்டை போடுற மாதிரி போட வைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு போகிறா. போகும்போது பார்த்தா அந்த டாங்கோட ஒரு ஷோர்ட் பட்டன் அவள் எடுத்துகிட்டு போயிடுறா. பிறகு திரும்ப அவள் அந்த ஸ்பேஸ்க்குள்ளே போகிறா. பார்த்தாங்க ஏகப்பட்ட அங்கே வெப்பன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. இந்த டைம் வந்து என்னோடய கண்ட்ரிக்கு ரொம்ப சுச்சுவேஷன் சரியில்லாத டைம், நான் கண்டிப்பாக வந்துட்டு இதெல்லாமே வச்சு என் கண்ட்ரியை காப்பாற்றலாம் அப்படின்ற செட் அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு. ஸோ அவள் அடுத்த வேலையை ஆரம்பிக்கணும் இல்லையா, அவங்க ஸ்டெப் வந்து அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு வர்றா. உள்ளே பார்த்தா ஆல்ரெடி அந்த ஜுவல்லரிஸ் எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு போகிறா. ஆண்டி இதுக்குள்ளே தான் வந்து உங்கள் ஜுவல்லரிஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள், இது உங்களுக்காக தான் சொன்னதும் அவங்க ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு போய் பார்த்தா டக்குன்னு பார்த்தா அது எல்லாத்தையும் மறைய வச்சதுமே ஐயோ என்னது எல்லாமே எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ உடனே இந்த பட்டனை தூக்கி அங்கே உள்ளே போட்டுட்டு ஆன்ட்டி அது என்னது அப்படின்ற சொன்னதும் இது வந்து அந்த டாங்கோட பட்டன் ஆச்சேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ உடனே கோவம் ஆகிட்டு அந்தால போய் அடிச்சுட்டு என்னோட திங்ஸை நீ திருடிவேயா அப்படின்றத சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, நான் எப்போ திருடினேன் அப்படின்றத சொன்னதும் எப்போ திருடினையா நீ உண்மையே சொல்லு, அதுக்குள்ளே உன்னோட பட்டன் இருந்துச்சு நான் பார்த்தேன், நீ வந்துட்டு எப்படி கேவலமான வேலை பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு போட்டு அடித்ததுமே உன்னோட ஹஸ்பண்ட் எப்படி செத்து போயிட்டான்றது உனக்கு என்ன மறந்து போச்சான்னு சொன்னதும் வாயை மூடிட்டு பேசாமல் இரு, நீ என்ன சாகணும்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு மிரட்டுறாங்க. ஸோ ஹீரோயின் வெளியே வந்து அதை எல்லாத்தையுமே அங்கே ரெக்கார்ட் பண்ணிக்கிறா. ஸோ அவளுக்கு வந்துட்டு புரிஞ்சுக்குது இவங்க ரெண்டு பேர்த்துக்கு அஃபேர் போயிட்டுருக்கு, ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பாவை ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே திரும்ப எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னா இப்போலால் தான் முடியும், இப்போ வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு
நம்ம ஹீரோயின் உடனே அவங்கள மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு, அங்கிள் நான் வந்து லென்ஷோ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஹீரோ வந்துட்டு அவளுக்கு பிடிச்சிருக்கு. இதுக்காக வந்துட்டு டிசேபிளான ஒரு பர்சன் கண்டிப்பாக அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் டிசைட் பண்ணியிருக்கா. அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, உனக்கு யாரும் இல்லைன்னு கவலைப்படாதம்மா, நாங்கள் இருக்கோம் சப்போர்ட்டான்னு சொல்லிட்டு பேசினதும் ஹீரோயின், போன ஜென்மத்தில் நான் வந்து ஒரு ஆர்ஃபன், பட் ஆனால் இப்போ எனக்கு ஒரு ஃபேமிலியே கிடச்சிருக்கு, ரீபானாய் வந்த பிறகுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இறந்து போனதுக்கு காரணமே அவங்க 2 பேர் தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க அந்த அங்கிளுக்கும் பாட்டிக்குமே ரொம்ப கோவமாயிருது. அப்போ அங்கே அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க எப்படி இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொன்னதோ அவள் அந்த எவிடன்ஸ் அங்கே போட்டு காமிச்சிடுறா. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. நீ கண்டிப்பாக வந்துட்டு நீ கவலைப்படாதம்மா, நான் 2 பேத்துக்குமே பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்துருவேன்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட பாட்டி வந்து இந்த பாக்ஸ் வந்துட்டு உன்னோட அம்மாவோடதுமா, இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏகப்பட்ட அங்கே லெட்டர்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தா அவங்க அம்மா வந்து ஹீரோயினுக்காக பெரிய பெரிய இடங்களில் காண்டாக்ட்லாமே பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதில் அவங்க அப்பாவோட லெட்டருமே ஒன்று கிடைச்சதுமே அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு உடனே ஓப்பன் பண்ணி படித்தா, நான் வந்து என் பொண்ணுக்காக தான் எழுதியிருக்கேன், இது எப்போ அவள் வந்து படிக்கிறாளோ அந்த டயத்தில் நான் உயிரோடு இருக்க சான்ஸ் கிடையாது, ஏன்னா டாங் வந்து கண்டிப்பாக என்னை போட்டு தள்ளியிருப்பான் அப்படின்றத சொல்கிறாரு. அவன் வந்து நம்ம கூட சேர்ந்து இருந்துட்டே நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் பாதிக்க மேலே அவனோட பேரில் மாற்றிக்கிட்டான். 2வது வெளிநாட்டில் எல்லாத்துலேயுமே காண்டாக்ட் பண்ணி நாட்டுக்கு எதிராகவே துரோகம் பண்ணிட்டு காசு சம்பாரிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப பெரிய வெல்த்தி ஃபேமிலி. இந்த நாட்டுக்காக வந்து சொத்துக்களையுமே சில இடங்களில் வந்து மறைச்சிருக்காங்க. அதோட கீ வந்துட்டு இதில் இருக்குது, ஒரு பாதியை நீ திகழி கண்டுபிடிக்கணுமான்னு அவர் சொல்லியிருக்காரு. பார்த்தா அதில் வந்துட்டு ஒரு பெண்டன்ட் மாதிரி ஒன்று பாதியாக இருக்குது. ஸோ ஹீரோயின் அதை பார்த்துட்டு, இந்த டாங்கை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், இதையுமே கண்டுபிடிச்சாவே அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு அங்கே அவள் தன்னோட ஹேர்பின் எடுத்து அங்கே ரூம் எல்லாமே திறந்து ஓப்பன் பண்ணி போயிடுறா. பார்த்தா அதில் யூரோப்லேருந்து வாங்கிட்டு வந்து அந்த நெக்லஸ் எல்லாமே இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் அதை எல்லாத்தையுமே இழுத்துடுறா. அங்கே இருக்கப்போ எல்லாமே என்னோட அப்பாவோட காசில் தானே இருந்தாலும் வாங்கியிருப்பாருன்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே அவங்க கலெக்ட் பண்ணிடுறா. கண்டிப்பாக வந்துட்டு இவங்க பண்ணதுக்கு நான் இவங்கள சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் அங்கே இவங்க 2 பேருமே அங்கே ரூமில் இருந்தாலும் இருப்பாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கணும்னு சொல்லிட்டு போனால் அதே மாதிரி அவங்க 2 பேருமே அப்படியே கொஞ்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அதை எடுக்கலையான்னு சொன்னதும் நான் எடுக்கலைன்னு சொன்னதுமே, அப்போ என்ன அவள் தான் பண்ணியிருப்பாளான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி கேட்டதுமே, கண்டிப்பாக ஏன்னா அவளுக்கு ஏதோ அவங்க அப்பாவோட சாவை பற்றி டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, அதுவும் சரிதான், இப்போல்லாம் வந்துட்டு அவள் அடிக்கடி வந்து ரூம்குள்ளே அங்கே போயிட்டுருக்கா ஸ்டடி பண்ணுறதுக்காக, அவள் அப்படிலாம் பண்ண மாட்டாளன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. ஒன்றும் கவலைப்படாத, அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கப்புறம் அவளை ஒரு வழி பண்ணிடலான்னு சொல்லும்போது அவங்க ஒருவேளை அவள் திரும்ப அங்கே ரூமுக்கு போயிருந்து ஏதாச்சும் எடுத்திருந்தா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவங்க போனதுமே இவ வேமா அதுக்குள்ளே அங்கே ரூமுக்கு வந்துட்டு அங்கே வந்துட்டு சில ஜுவல்லரிஸ் இதெல்லாமே இருக்குது, பணம் எல்லாமே இருக்குது, அதெல்லாத்தையும் மறைய வச்சுட்டு அங்கே ஒரு டைரி கிடைச்சதுமே அதில் பார்த்தா இந்த ஆள் இப்போ வரைக்குமே பண்ண தப்புக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது அவங்கள்ட்ட கொடுத்துடுறா. ஸோ அதை அவர் படித்து பார்த்ததுமே அதில் பார்த்தா இவங்க அப்பாவுக்குமே அவங்க பாய்சன் கொடுத்து கொலை பண்ணியிருக்காங்க, இவங்க கண்ட்ரிக்குமே துரோகம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு போட்டுக்கோமே, இந்த மாதிரி வந்த ஆளுங்களை நான் கண்டிப்பாக வந்துட்டு சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு பண்ணுறதுக்குமே அவர் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஸோ ஹீரோயின் அங்கே வந்துட்டு அவங்க ரூம்குள்ளே போனேன் அங்கிள் எதாச்சியா, அப்போ தான் வந்துட்டு இது எல்லாத்தையுமே பார்த்து எடுத்து அப்படின்றத சொல்கிறா. இப்போ இவங்க 2 பேருமே ஓடி வந்து உள்ளங்க சீக்ரெட் ரூம்குள்ளே போய் பார்த்தா அங்கே வந்துட்டு எதுவுமே இல்லை. அதை பார்த்துட்டு ஐயோ என் பணம் எல்லாமே போச்சேன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டெப் மதர் பயங்கரமாக கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அவங்க என்கிட்ட இன்னுமே சில திங்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு வேமா அங்கே வந்து உள்ளே போய் பார்க்க போகிறாங்க. வெளியே பார்த்தா அங்கே அந்த அங்கிளும் ஹீரோயினுமே அங்கே வந்துடுறாங்க, சுற்றி வளைக்க சொல்லிடுறாங்க. அவங்க 2 பேர்த்தையுமே வந்துட்டு இன்னைக்கு பிடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின், அப்பா அம்மா நீங்கள் 2 பேரும் பார்க்குறீங்களா, இவங்க பண்ணதுக்கு இன்னைக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது அப்படின்றத சொல்கிறா. அப்போ அந்த டாங்கை பிடிச்சவங்க பயங்கரமாக போட்டு அடிக்கிறாங்க. டே ஃப்ராடு பையில, இதெல்லாமே பண்ணது நீதான்டா, எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும்டா, இதை வந்து அந்த ஷென்யுவான் பண்ணான்னு சொன்னால் நான் நம்புவேனா, அவளுக்கு இதெல்லாம் தெரியாது, கூட சேர்ந்து இருந்தே குழி பறிச்சிட்டியான்னு சொல்லிட்டு போட்டு அடித்ததுமே என்ன உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா, நான் ஏன் பண்ணுறேன்னு சொல்லும்போது அப்போ அங்கே ஷென்யூ வந்துடுறா. அம்மா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக இப்போ சண்டை போடுறீங்கன்னு சொல்லும்போது ஹீரோயின் அங்கே உள்ளே வந்ததுமே இதெல்லாம் நீ தானே பண்ண, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிருச்சு, உங்கள் அம்மா மாதிரியே நீயும் கேவலமான சொல்லிட்டு பேசிட்டு அடிக்க வந்ததுமே அந்த அங்கிள் கோவமாயிட்டு ஓங்கி ஏத்திட்டு எவ்வளவு தைரியம் தான் என் சிஸ்டரை பத்தி இப்படி பேசுவேன்னு சொல்றாங்க. நீ வந்து கொலை பண்ணியிருக்க, திருட்டு வேலையுமே பண்ணியிருக்க, நீ கண்ட்ரிக்கு துரோகம் பண்ணியிருக்க, உங்களுக்கு எதோ எவிடன்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் அடிச்சு அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க.
நெக்ஸ்ட் டே அங்கே வந்து அந்த சமாதியில் தான் போய் அங்கே நின்றுட்டுருக்காங்க. அப்போ அவங்க அங்கிள் சொல்கிறாரு, நீ கவலைப்படாதம்மா, அவங்க 2 பேத்துக்குமே கடுமையான தண்டனை கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு, ஸோ உனக்காக வந்துட்டு இப்படி அவார்டுமே கிடச்சிருக்கு, பெஸ்ட்டாக நீ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே அவர் சொல்கிறாரு. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்ததுமே ஹீரோயின் பார்த்தீங்கல்லம்மா, உங்களுக்கு வந்துட்டு பாவம் செஞ்சவங்களுக்கு நான் பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே கிழிச்சு எரிச்சு விட்டுட்டு அங்கே அங்கிளோட சேர்ந்து போகிறா. அப்போ அங்கே அதை எல்லாத்தையுமே அந்த ஷெனியை பார்த்துட்டு, நானுமே ரீபான் தானே ஆகி வந்திருக்கேன், நீ இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் என்கிட்ட வந்து பறிக்கலான்னு பார்க்குறியா? கண்டிப்பாக அப்படி நடக்காது. நான் மிஸ்டர் வாங்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா அவர் கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அங்கே அவளுக்கு எதிராக வந்து எல்லாமே எழுதிட்டு கொண்டு போகிறா. அப்போ அங்கே வாங்க பார்த்துட்டு, நீ என்னம்மா இங்கே வந்திருக்கன்னு சொன்னதுமே நீ டவுன் பண்ணிவிட்டு, நான் உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன், சில பேரால் எங்களால் நிம்மதியாகவே வாழ முடியாமல் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணதும், யார் அது மக்களை வந்து தொந்தரவு பண்ணுறது, நீ வந்துட்டு சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவர் அங்கே வந்துட்டு அந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுறாரு. நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ என்ன வாங்காகவா நீ வந்து இப்படிலாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்க, வாங் வந்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்றத சொன்னதும், அதுக்கு வாங்கு இப்போ வந்து பெஸ்ட்டான வந்துட்டு எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்கன்னு அவார்டு கிடச்சிருக்கு, நீ என்ன தெரியும் தான் அவங்க மேலே பொய்யா கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்ப, உனக்கு வந்துட்டு நான் இப்போ பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன், நீ நார்த்து சைடில் போய் அங்கே வந்து லேபர் வேலை பண்ணணும்னு சொன்னதும் அவள் பயந்து போயிட்டு, ஐயோ என் தலையில் மண் விழுந்துருச்சான்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஏன்னா அந்த சைடில் போனாலே டேஞ்சர் தான், செத்து போனமாக தான் வந்தாங்கன்னு போல், அதுக்காக ஹீரோயின் அனுப்பலான்னு பார்த்தா அது உல்டாவாயிருது. அவங்க அங்கிள் வந்து அங்கே ஏகப்பட்ட காசெல்லாமே கொடுத்துட்டு, இது எல்லாமே உனக்காக தாம்மா, நீ வச்சுக்கோன்னு சொன்னதுமே, நானே கொஞ்ச நாளில் அங்கே பார்டருக்கு போக போகிறேனே, இந்த காசை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து இதை நீங்களே வச்சுக்கோங்க அங்கிள் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கொடுக்குறா. இதை நீங்கள் மக்களுக்காக செலவு பண்ணுங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவர் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. உண்மையாக சொல்கிறியாம்மா அப்படின்ற சொல்லிட்டு வாங்கிட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக நான் வந்துட்டு நல்லதாகவே யூஸ் பண்ணுவேன் அப்படின்றத சொல்கிறாரு. ரொம்பவே அவருக்குமே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் நாங்கள் வந்து மிஸ்டர் கிம்மை போய் மீட் பண்ணணும், அது வந்துட்டு கிம்மு லின்ஷு எல்லாமே வந்து நம்ம ஹீரோவோட நேம் தான், போன ஜென்மத்தில் கிம் இப்போ லின்ஷு அவ்வளோதான். அப்போ அங்கே அவர் அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்காரு. அங்கே நம்ம ஹீரோயின்மே நான் போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு லெட்டர் எழுதி போடணும்னு சொல்கிறா. ஸோ அவங்களுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ஹீரோக்குமே அங்கே லெட்டர் கிடச்சிருக்கு, நீங்கள் என்னப்பா உங்கள் லைஃப்பை புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ண ரெடியாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு போட்டுக்கோமே, ஏன்னா இந்த பொண்ணு இங்கே வர்றாளா, இவன் வந்து ஆனால் இந்த சைடில் வந்துட்டு எல்லாத்தையுமே ஏற்றுக்க முடியும்னு நினைக்கிறாளா அப்படின்ற சைட்டாக யோசிக்கிறான். பிறகு அப்போ அங்கே யான் சொல்லிட்டு ஒரு பொண்ணு வர்றாங்க. அவங்க சர்டிஃபிகேட் எல்லாமே சப்மிட் பண்ணதுமே நம்ம ஹீரோயினோட பேர் போட்டு அங்கே வெற்றி இருக்கவுமே அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக்காகி போயிட்டு, என்ன நடந்துட்டுருக்கு, இவங்க எதுக்காக வந்துட்டு இப்போ இங்கே திரும்ப ரிட்டர்ன் வர்றாங்க, ஏன்னா நான் அப்போ அவங்க இவர் வந்து டிசேபிள் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி விட்டேன். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்போ திரும்ப வந்தாங்கன்னா உண்மை தெரிஞ்சிருமே, எனக்கு வந்துட்டு இவர் கண்டிப்பாக கிடைச்சாகணும், நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, லின்சு நீங்கள் என்னை வந்து தயவு செஞ்சு உங்களோட டிபார்ட்மெண்ட்டில் சேர்த்துக்கிறீங்களா, இன்ஜுரி ஆனவங்களெல்லாம் நான் பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு பேசும்போது, இங்கே வந்து நல்ல டாக்டர்ஸ் நர்சஸ் இருக்காங்க, இன்டர்ன்லாம் உள்ளே சேர்க்க முடியாது அப்படின்றத சொன்னதும் அவர் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டு போகிறா. ஸோ ஹீரோயின் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு போகிறா. அங்கிளும் பாட்டியுமே சேர்ந்து எனக்கு அங்கே போகிறதுக்கான ட்ரெஸ் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டாங்க, இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேக்கா. நான் அதை எல்லாத்தையுமே கொண்டு போய் அந்த ஸ்பேஸ்குள்ளே வச்சுட்டேன், அங்கே போயிட்டு எந்த ஒரு ப்ராப்ளமே வரக்கூடாது, நான் பார்த்துக்குவேன் இந்த டைம் நான் அவள் சொல்கிறா. ஸோ அப்போ பார்த்தா அங்கே மிஸ்டர் யுவான் சொல்லிட்டு ஒரு பர்சன் வந்துட்டுருக்காரு. அங்கே ஒரு திருடை வந்து அவர் ஃபைலை திருடிட்டு ஓட பார்த்தா காலை வந்து தடுக்கி விட்டதில்லை, அவன் குப்புற கடிச்சு கீழே விழுந்துடுறான். ஸோ அவன்கிட்ட இருக்க ஃபைலை பிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே பிடுங்கி காப்பாற்றிடுறாங்க. ஹீரோயின்ட்டுமே ரொம்பவே தேங்க்யூ சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபைலாக இருக்கும்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த யுவானுக்கு வந்துட்டு அங்கே ரொம்பவே அங்கே உட முடியாமல் போயிடுது. அப்போ அங்கே கூன் சைட்டு ஒரு பையன் தாங்க அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஹீரோயின் இவருக்கு ரொம்ப உட முடியாமல் போயிட்டுருக்கா, இவர் ரொம்பவே இம்பார்ட்டண்டான பர்சன் ஆசைன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த ஸ்பேஸ்லேருந்து மெடிசன் ஒன்று வர வச்சு அவரோட வாயில் போட்டு இங்கே காப்பாற்றினதும், நீ என்ன டாக்டரா, நீ என்ன வந்து மெடிசன் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும் அவர் நல்லானா சரிதானே அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ கொஞ்ச நேரத்தில் அவருக்குமே நல்லா இருது. பட் நம்ம ஹீரோயின் அதுக்குள்ளே போயிடுறா. அந்த தேடி கண்டுபிடிங்க, அந்த பொண்ணுக்கு நம்ம ரிவார்டு கொடுக்கணும், அவள் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கா அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ அந்த சைடில் அப்படியே போயிட்டுருக்கும் போது அங்கே பார்த்தா 2 பர்சன்ஸ் வந்து அந்த போதை பொருள் கடத்துறது, அந்த பொருள்களை எல்லாம் சிலை கடத்தல் இந்த மாதிரி வேலை பண்ணுறவங்க அவங்க பேசிட்டு போயிட்டுருக்காங்க. சவுத் சைடுக்கு இதெல்லாம் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அங்கே வந்துட்டு உள்ளே போகிறா. அங்கே அவங்க உள்ளே போயிட்டு இது எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஆன்டிக் பொருளைப்பா, நம்ம வந்துட்டு கொண்டு
கொண்டு போகணும், ரொம்பவே காஸ்ட்லியானதுன்னு சொன்னதும் ஹீரோயின் அதை பார்க்குறா. பாக்ஸாக இருக்குது. அப்போங்க சிஸ்டம்கிட்ட இதை பற்றி எனக்கு வந்து காமின்னு சொன்னதுமே அதை காமிச்சதுமே ரொம்பவே காஸ்ட்லியானது, இதை கொண்டு போய் என்னோட ஸ்பேஸ்குள்ளே வச்சுட்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க டிவைஸ் எல்லாமே வர வைக்கிறா. பட் அங்கே சவுண்டு கேட்டதுமே இவங்க யாரும் உள்ளே இருக்காங்கன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி விடுறாங்க. பட் அதுக்குள்ளே எஸ்கேப் ஆகி ஓடி போய் அந்த காரில் வந்துட்டு அந்த டிவைஸ் அங்கே மாட்டி விட்றா. பிறகு அவங்க பேசுகிற எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்கா. கண்டிப்பாக வந்துட்டு இவங்களுக்குமே பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணுறா. ஸோ பிறகு அவங்க போய் அந்த சிஸ்டம்கிட்ட இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஓப்பன் பண்ணி காமிங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே வந்துட்டு ஏகப்பட்ட ஆன்டிக் பொருள், டாலர்ஸ், ஜுவல்லரிஸ்ன்னு ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு என்னோடய ஸ்பேஸ்க்குள்ளே வச்சுட்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணுறா. அப்போ அங்கே சிஸ்டம் வந்துட்டு அலாட் பண்ண ஆரம்பிச்சிருது. அது ஃபுல்லாமே வந்துட்டு அங்கே பாயிண்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருது. இது மூலமாக நீ அங்கே உள்ளே கொண்டு போயிட முடியும், பட் ஆனால் திரும்ப அங்கேருந்து நீ ரிட்டன் எடுத்துகிட்டு வர முடியாதுன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அதை கேட்டுட்டு ஹீரோ ஏன்னா அப்படின்னா ஓகே நான் பேசாமல் வந்துட்டு ஆனால் இதுக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அவங்க வந்துட்டு அதை பிடிச்சிக்குவாங்கல்ல, இது கண்ட்ரியோட வளத்தை எல்லாத்தையுமே ஓட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு அவங்க புரிஞ்சுக்குது. பிறகு அதே மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட் எழுதி அங்கே போட்டுறா. ஆனால் இவங்க வரவங்களையுமே அவங்க அதெல்லாமே எடுத்துகிட்டு ஓடி போயிட்டா. நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அவள் டிசைட் பண்ணிடுறா. இங்கே நம்ம திரும்ப ஹீரோயினோட லெட்டரவே படிச்சுட்டு இருக்கோமே, இப்போ என்ன வந்துட்டு படிச்சுட்டு இருக்கீங்க சார் நீங்கன்னு சொல்லிட்டு அப்போ அந்த பையன் வந்துட்டு அந்த லெட்டர் வாங்கி பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் எழுதின லெட்டர். அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு பையனுக்காக இங்கே பார்டர் வரைக்கும் வந்திருக்காங்களா அப்படின்னா உண்மையிலே ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அவங்ககிட்டயாச்சும் நீங்கள் கொஞ்சம் நல்லா பேசுங்க, உங்களோட இந்த ஹார்ஸான பிஹேவியரை பார்த்துட்டு பயந்து பொண்ணு ஓடி போயிடாம அப்படின்ற சொல்கிறாரு. ஸோ அப்போ அங்கே ஒரு பர்சன் வந்து இப்படி இந்த லெட்டரை கொண்டு வந்து கொடுத்ததுமே அதை படித்து பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். ஸோ இப்படி பொருள் எல்லாமே கடத்திட்டு போகிறாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. அது நம்ம ஹீரோயின் போட்ட கம்ப்ளைண்ட் லெட்டர் தான். அங்கே வந்து மீட்டிங்காக நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே அவர் கூப்பிட்டுட்டு வர சொல்கிறாரு. அப்போ அங்கே இதே சைடில் தான் அந்த பொண்ணுமே வரதா எழுதியிருக்கா. அப்போ இவங்களுமே வந்துட்டு போவாங்க, இவங்களை பிடிக்க நம்ம போவோம். ஸோ இந்த மிஷினுமே சக்ஸஸ் ஆகணும், அவளுக்குமே இதாகாமல் பார்த்துக்கணுமேன்னு சொல்லிட்டவே யோசிக்கிறான். இந்த ஆளுங்களை பார்த்தா அந்த பொருள் எல்லாமே அங்கே கடத்திட்டு போகும்போது கார் வந்து ரிப்பேர் ஆகி நிற்கிது. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு அவங்க ஷாக்காகி போயிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் பதட்டப்படாத நான் சொன்னபடி கேளுன்னு சொல்லிட்டு அந்த பேசிகிட்டு இருக்கான். சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு தான் இருக்கா. ஸோ அங்கே இப்போ நம்ம ஹீரோவோட ஆளுங்களுமே அதை எல்லாமே நோட்டீஸ் பண்ணிட்டு இப்போ அவங்ககிட்ட போய் நார்மலாக பேசி பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. பட் அந்த ரவுடிங்களை பார்த்தா அங்கே கன் எடுத்து ஷூட் பண்ண போனதுமே நாங்கள் வந்துட்டு நார்மல் செக்கிங்காக வந்திருக்கோம்னு சொன்னதும் உடனே அவங்க கன்னை உள்ளே வச்சுட்டு அங்கே நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு செக் பண்ணிக்கோங்க சார்ன்னு சொன்னதுமே எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தா எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே ஹீரோ மரியாதையாக வந்து அந்த கவர் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காமிங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லும்போது ஓப்பன் பண்ணால் உள்ளே ஜஸ்ட் வந்துட்டு ரைஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ அங்கே நாங்கள் இப்போ போகலான்னு சொல்லும்போது ஹீரோயின் வேகமாக அங்கே ஓடி வர்றா. அவங்க போய் சொல்லிட்டு இருக்காங்க அடியில் வந்துட்டு நீங்கள் நல்லா செக் பண்ணுங்கள் பாக்ஸஸ் இருக்குன்னு சொல்லும்போது அதே மாதிரி அங்கே அடியில் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏகப்பட்ட எக்ஸ்பென்சிவான பொருள் எல்லாமே இருக்குது. உங்களை இதுக்கப்புறம் இங்கேருந்து போக விட முடியாதுன்னு சொல்லும்போது அப்போ பார்த்தா ஹீரோயின் தலையில் அங்கே கன்னை வச்சுட்டு ஷூட் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. பட் மேலே இருந்தால் ஆளுங்க கரெக்டாக அந்த ஆளை வந்து பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணிடுறாங்க. எனக்கு அவனை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுது. என்னப்பா இவன் டிசேபிள்னு சொன்னாங்க, இவன் எப்படி நல்லானான்னு சொல்லிட்டு பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அவன் பார்த்துட்டு ரொம்பவே பொண்ணு பியூட்டிஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். பட் நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன், எனக்கு ஆல்ரெடி ஃபேன்ஸே இருக்குல்லன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அவன் அங்கேருந்து போக பார்த்ததுமே ஹீரோயின் இவன் பக்கத்தில் எப்படியாச்சும் வர வைக்கணுமேன்னு சொல்லிட்டு அங்கே கையை பிடிச்சி பேச பார்க்குறா. உடனே எனக்கு தலையெல்லாமே சுற்றிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே மயக்கமாயிட்டு ட்ராமா பண்ணதுமே அவன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு வேமா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் சேர்க்குறான். பிறகு அவளை பார்த்தா அங்கே ரொம்ப அப்படியே வந்துட்டு மயக்கம் வந்து ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே டாக்டர் வந்துட்டு ஒன்றும் இல்லைமான்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஜோங்க வந்துடுறாரு. ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அவன் கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு அவள் தன்னை பற்றின சர்டிஃபிகேட் கொடுத்ததுமே இருக்கான்னு சொல்லிட்டு தெரியுது. அப்போ அங்கே இது என்ன வந்துட்டு பேர் ஷெனிவான் போட்டிருக்கு, என்ன எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னா வந்துட்டு இருக்கு. பட் அவன் பெருசாக அதை கண்டுக்கல. பிறகு இந்த யானை பார்த்தா இப்படி மெடிசன்ஸ் எல்லாமே அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னதும் அதை வந்துட்டு நீ அங்கே சப்மிட் பண்ணிடுன்னு அவன் சொல்கிறான். நீங்கள் ஏதோ ஒரு பியூட்டிஃபுல்லான பொண்ணை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்ததா சொன்னீங்களே எங்கே அவங்களன்னு சொன்னதும் அவங்கள கூட்டிகிட்டு போய் டாக்டர் வந்து கவனிச்சிட்டு இருக்காங்க, சின்ன அடிதான் ஒன்றும் பரவாயில்லன்னு சொன்னதும் அந்த பொண்ணுகிட்டருந்து நீங்கள் விலகி இருக்கதா நல்லது, அந்த பொண்ணு ஒருவேளை நம்மளவே வந்து கண்காணிக்க வந்திருந்தா என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றத சொல்லிருந்தவே அதை கேட்டுட்டு அவளுக்கு இன்னும் கஷ்டமாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே
ஸோ வந்து ஷென்யானை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே விசாரிச்சாச்சு சார்னு சொன்னதும் அப்படியா சரி ஓகே இதை வைங்க அப்படின்றத சொல்கிறான். ஸோ 2 பேருமே அங்கே வந்து பிறகு அங்கே மீட்டிங்காக போனதுமே அப்போ அங்கே இந்த ஷென்யானன்ற பேர் வந்து இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இவரோட ஃபியான்சியோட பேருமே அதானே, ஒருவேளை அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணான்னு சொல்லிட்டு இவளுக்கு யோசனை வருது. ஸோ பிறகு ஹீரோயினை காமிக்கிறாங்க. அங்கே ரூமில் பார்த்தா கூட ஒரு பர்சன் அங்கே பக்கத்தில் பேஷண்ட்டாக இருக்கான். அவன் ஃபேஸ் எல்லாமே அங்கே அரிப்பாக எடுத்துட்டு அவங்க வந்து சுரண்ட போனதுமே இப்படிலாம் பண்ணாத இதனால் இன்ஃபெக்ஷன் ஆயிரும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு துணி எடுத்து அதை கட்ட போகிறா. அப்போ அங்கே யான் வந்துடுறா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன மெடிக்கல் லைசன்ஸ் எது இருக்கா, இப்படிலாம் நீ பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் இல்லைப்பா இதை நம்ம பண்ணுறதுனால வந்து அரிப்பு நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகும், ஆலுவேரா இல்லை ஆயிர்மெண்ட் இது மாதிரி போடணும்னு சொல்லிட்டு அவள் பேசினதுமே ஏதாச்சும் புக்கை ரெஃபர் பண்ணிட்டு வந்துட்டு ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு கத்துறா. ஸோ அப்போ அங்கே டீன் வந்துடுறாங்க. அந்த பொண்ணு சொன்னது எல்லாமே பர்ஃபெக்டாக சொல்லியிருக்கா, நீ தான் இப்போ அவட்ட சாரி கேட்கணும்னு சொன்னதும் அவளுக்கு வேற வழி இல்லாமல் சாரி கேட்டுட்டு ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. நீ வந்துட்டு எங்கம்மா படித்தேன்னு சொன்னதும் நான் குந்தான் யூனிவர்சிட்டியில் படித்தேன் அப்படின்றத அவள் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டுருக்கு. எவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறியா, நான் உனக்கு இன்டென்ட்டாக வந்து போட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்னா இவன் மட்டும் என்னோட மருமகளாக வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு யோசனை வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே ஓடி வந்துட்டு இப்படி ப்ரொபோசருக்கு வந்து திரும்ப ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ப்ளீஸ் நீங்கள் வாங்க டீல் பண்ணணும் இதன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஹீரோயின்மே நானுமே அவங்க கூட வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கா. ஸோ அதை ரொம்ப கோவமாயிட்டு என்னோட ஸ்கில்க்கு முன்னாடி நீ எதுவுமே கிடையாது, நீ வந்து எப்படி உள்ளே உன்னை கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே இவளை இப்போ வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, இவ இதுக்காக வாண்டடாக வந்து ஏன்ட்ட வம்புழுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ அப்போ பார்த்தா நம்ம கூவங்க ஓடி வந்துட்டு இப்படி ப்ரப்போசருக்கு திரும்பவுமே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, நீங்கள் அன்னைக்கு வந்துட்டு காப்பாற்றுனீங்கல்ல, நீங்கள் இப்போ என் கூட சேர்ந்து ஆப்ரேஷன் தேட்டருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனதுமே இவங்க ஒரு பூமர் மாதிரி மாறி போயிடுறா. அங்கே உள்ளே போயிட்டு அங்கே நீங்கள் எதுக்காக வந்துட்டு இன்னும் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே டீன்ட்ட கேட்டதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, சுச்சுவேஷன் ரொம்ப கையை மீறி போயிட்டுருக்கு, இப்போ ஏதாச்சும் பண்ணோன்னா அவர் கண்டிப்பாக வந்துட்டு பொழைக்க சான்ஸ் இல்லைன்னு சொன்னதும் நம்ம உடனே அங்கே கையை செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை இவருக்கு இன்னுமே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றலாம், இவருக்கு ரைட் சைடில் தான் சில இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்துட்டு ஷாமே கொடுத்து கொண்டு வந்துடலாம் திரும்ப ரிட்டர்ன் சொன்னதும் நீ என்ன பேசிட்டு இருக்க, இவர் வந்து ரொம்பவே பெரிய மனுஷன், இவருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா கண்ட்ரிக்கு நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும்னு சொன்னதும் அப்போ நம்ம கோ அன்னைக்கு இவங்க தான் வந்துட்டு அவரோட உயிரை காப்பாற்றினாங்க, தயவு செஞ்சு நீங்கள் நம்பிக்கை வைங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க. பட் அவங்களுக்கு யாருக்குமே இதை பற்றி எதுவுமே தெரியலை, அவங்களுக்கு ரொம்ப பயமாக வேறு இருக்குது. ஸோ ஹீரோயின் அவங்க ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணதுமே அவருக்கு அங்கே வந்துட்டு திரும்ப நல்லானதோ அதை பார்த்துட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக போயிடுது. இப்போ டீனை பார்த்தா ரொம்பவே பாராட்டுறாங்க, உண்மையிலேயே திறமசாலி பொண்ணுமான்னு சொல்லிட்டு. நீ என்ன நர்ஸான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் ஆமான்னு சொல்கிறா, உன் பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஷென்யான்னு சொன்னதுமே உங்கள் அம்மா பேர் லிவானியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் ஆமான்னு சொன்னதுமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவள் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. சின்ன வயசுலேயே நாங்கள் 2 பேரும் டிசைட் பண்ணியிருந்தோம் பிள்ளைங்க 2 பேர்த்துக்குமே மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு பேசுகிறாங்க. எனக்கு ஹாப்பி ஆகிட்டு என்னோட ஃப்யூச்சர் மதரே இல்லவா இவங்க அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறா. சரி என் கூட வீட்டுக்கு வா, உனக்கு நான் நல்ல சாப்பாடு இன்னைக்கு பண்ணி தரேன் வா போகலான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. பிறகு அவள் அப்படியே வீட்டுக்கு அங்கே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அப்போ தான் ஷர்ட்டை வந்து போட்டுட்டு வர்றான். அவளை பார்த்ததுமே ரொம்ப ஷை ஆகிட்டு வேமா அங்கே உள்ளே போயிடுறான். என்னோட ஹார்ட் பீட் எல்லாமே எதுக்காக இவ்வளோ ரைஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். பிறகு அங்கே டீன் சாப்பிட்றதுக்காக கூப்பிடுறாங்க. அப்போ ஹீரோவோட அப்பாவுமே அங்கே வந்துடுறாரு. அவமே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. இந்த பொண்ணு வந்துட்டு எவ்வளோ வந்து பெரிய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு, பட் எவ்வளோ காம் டவுனாக இருக்கான்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே அவங்க அம்மா நீ எங்கே போயிட்டுருக்க, சாப்பிடாம தூரமாக ஒன்றை தானே பார்க்க வந்திருக்கா, இவ தான் ஷென்யான்னு உன்னோட வருங்கால ஒய்ஃப் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின்ட்ட நீ யார், உன்னோட ஐடியெல்லாம் நான் செக் பண்ணணுமேன்னு சொன்னதும் ஜோ தான் ஆல்ரெடி சொல்லும் போது உனக்காக அவ்வளோ தூரம் வந்திருக்கா, நீ ஐடியை செக் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நான் இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க போகிறான். ஸோ அப்போ அவங்க அம்மா அங்கே வந்துட்டு இன்னைக்கு அவன் ஆஃபீஸ் போயிட்டான் வரமாட்டான், நீ பேசாமல் வந்துட்டு அவனோட ரூம்லேயே இன்னைக்கு ஸ்டே பண்ணிக்கமான்னு சொன்னதும் ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு போய் படுத்துடுறா. இவன் நைட் அங்கே வந்துட்டு அந்த பொண்ணு வந்து விசாரிச்சாச்சு, அவள் வந்து எது தப்பானவல்ல நல்ல பொண்ணு தான் அப்படின்ற சைட்டு அவளை பற்றி யோசிச்சுருக்கான். டக்குன்னு பார்த்தா ஹீரோயின் அப்படியே தூக்கத்தில் இவனை வந்து ஹக் பண்ணிட்டு படுத்ததுமே அவன் ரொம்ப நர்வஸ் ஆகி போயிட்டு பயந்து போயிடுறான். ஹீரோயின் நீங்கள் என்னை இப்படி பார்த்துட்டீங்க, நீங்கள் தான் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு சொன்னதும் அவன் ரூமை விட்டு பயந்து ஓடி போயிடுறான். எனக்கு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் பார்த்தா அங்கே ஜோ போய் எழுப்புனதுமே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ தான் வீட்டுக்கு போனீங்க திரும்ப இங்கே வந்திருக்கீங்க, இப்படி ஒரே பெட்டில் பசங்க 2 பேர் படுத்தா தப்பாயிராதான்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் பேசினதெல்லாம் யோசிச்சுட்டு ஒரு பொண்ணை வந்துட்டு கண்டிப்பாக சஃபர்
சாக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க லெட்டர் எல்லாமே எழுதிட்டுருக்கா. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கே கேட்குறாரு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் நாங்கள் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு லேடி பார்த்துட்டு வாவ் பொண்ணு பார்க்க சூப்பராக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அங்கே டீன் வந்ததுமே யார்ப்பா இதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் நான் வந்து மிஸ்டர் லின்ஷோவோட ஃபியான்சே தான் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அதுக்கப்புறம் அங்கே உள்ள எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்போ ஏன் வந்துடுறா, நான் அவருக்காக ஸ்டீம்டு பண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அவர் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னதும் நல்ல விஷயந்தான், நீ கஷ்டப்பட்டிருக்க, பட் அவனுக்கு வெளியே சாப்பிட்ற பழக்கம் வந்துச்சுன்னா அது நல்லது கிடையாதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அங்கே வர்றான். பட் அவளுங்க கண்டுக்காமல் ஹீரோயின் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு நாங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா வேணுக்குனேவும் நைட்டு நீ என்னம்மா அவனோட பெட்ரூமில் தூங்குனே நல்லா தூக்கம் வந்துச்சான்னு சொன்னதுமே அவள் ஆமாம் ஆண்டின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவுமே நான் லெட்டர் எல்லாமே மேரேஜுக்காக சப்மிட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு வேமா அங்கேருந்து போயிடுறா. பாட்டிக்குமே அவங்க போட்டிருக்கா அவங்க 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்க போகிறதா. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நம்ம கண்டிப்பாக கல்யாணத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. பட் ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அங்கிள் என்னமோ வந்துடுவார், பாட்டி வயசானவங்க எப்படி ட்ராவல் பண்ணி வருவாங்கன்னு சொன்னதும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் வந்து பிளெயின் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறான். அவன் காசெல்லாமே கொடுக்குறான், இது எல்லாமே உனக்காக தான், எனக்கு என்ன சொந்தமோ அதெல்லாமே உனக்கு தானே சொந்தம்னு சொன்னதும் நான் வந்து இந்த காசெல்லாமே எடுத்துகிட்டு ஓடி போயிட்டேன்னா நீ என்ன பண்ணுவேன், எந்த நம்பிக்கையில் எனக்கு காசு கொடுக்குற அப்படின்றத சொன்னதுமே அங்கே ஒன்றா சரி நான் தேடி உன்னை கண்டுபிடிச்சிருவேன்ல அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவனை போய் அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அவனுக்குமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அங்கே ஷை ஆகிட்டு இருக்கு. வந்து மிலிட்ரி குவார்ட்டர்ஸில் வந்துட்டு அங்கே வீடு எல்லாமே காமிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறான். வீடு வந்துட்டு கொடுப்பாங்க, அதனால தான் உனக்கு எது வேணுமோ நீ பார்த்து சொல்லுன்னு சொன்னதுமே அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே அங்கே ஹாப்பியாகிட்டு எனக்கு வந்துட்டு இந்த வீடு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா. சரி உனக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் ஐடியா பண்ணிட்டு இருக்கா. பட் ஹீரோயின் மனசில் என்னென்னா நான் வந்துட்டு இங்கே எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்து வச்சிடலாம் இல்லையா அந்த ஃபுல்ல இருக்கிறதா, அதை தான் அவள் ஐடியா பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோட்ட இங்கே ஜாஸ்மின் ஃப்ளார்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வளர்க்கணும் தோட்டம் போடணும்னு சொன்னதுமே நீ எப்படி ஆசைப்படுறியோ அந்த மாதிரியே வந்துட்டு எல்லாமே பண்ணலாம் அப்படின்றத அவன் சொல்கிறான். அவங்க ஷாப்பில் இருக்கும்போது அங்கே கூ வந்துடுறான். எப்படிப்பா இருக்காரு ப்ரொபோசன்னு சொன்னதும் அவர் நல்லா இருக்காரு, பட் நீங்கள் என்னமோ வந்துட்டு சாரை வந்து மேரேஜ் பண்ண போகிறதா நான் கேள்விப்பட்டேனே, பட் உங்களை பற்றி ரூமர்ஸ் எல்லாமே வெளியே ரொம்ப வந்து கிளப்பிட்டுருக்காங்க, உங்கள் அப்பா வந்துட்டு சரியில்லாத ஒரு பர்சன் மாதிரியும் நீங்கள் வந்துட்டு ஏதோ வந்து அவரை மாயாஜாலம் பண்ணி மயக்கி கைக்குள்ளே வச்சுட்டீங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க மேடம் சொன்னதுமே நீ இந்த விஷயம்லாம் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்யூ, நான் பார்த்துக்கிறேன்னு அவர் சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. சில வந்து ஸ்பேஸ்லேருந்து அவங்க நம்ம கூட்டை கொண்டு வந்து இது எல்லாத்தையும் தண்ணியில் கலந்து அவருக்கு கூட கண்டிப்பாக அவருக்கு சரியாயிரும்னு சொல்லிட்டேக்கா. அந்த யானோ அந்த கேனோன்ற ஒரு பொண்ணுமே வர்றாங்க. சில பேர்லாம் பெரிய பணக்காரவங்களாம் பெரிய போஸ்டிங்கில் இருக்கவங்களையா பார்த்து மயக்கி கைக்குள்ளே வச்சுக்கிறாங்கப்பா அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி இன்சல்ட் பண்ணிட்டு பேசினதுமே இப்போ நீ யாரை பற்றி பேசிகிட்டு இருக்க எதுக்காக அப்படி பேசுகிறேன்னு சொன்னதும் அப்போ அங்கே கேன் வர்றா. ஏன்னா நான் வந்துட்டு தப்பாக பேசிட்டே உண்மையை தானே பேசினேன், நீ அப்படி தானே அவரை மயக்கி கைக்குள்ளே வச்சுட்ருக்கேன்னு சொன்னதும் கோவமாயிட்டு போயிட்டு அடிச்சிடுறா. அப்போ அங்கே யானையுமே பார்த்து திட்டா, நீயே வந்துட்டு இந்த மிலிட்ரி இதுக்குள்ளே இருக்கிற பொண்ணு தான், பட் நீ வந்து எப்படியோ அந்த மிலிட்ரி ஃபேமிலியை சேர்ந்தவங்களை புள்ளி பண்ணுவ, உனக்கு அசிங்கம் இல்லையான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது எங்களுக்கு என்ன வந்துட்டு அசிங்கம் இருக்குது, நீ பண்ணதானே சொல்கிறோன்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோனை அந்த கேன் வந்து அடிக்க வந்ததுமே நம்ம ஹீரோங்க வந்து கையை தட்டி விட்றான். ஸோ அந்த அடி போய் அந்த யானுக்கு விழுந்துருது. அவனை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பயமாயிருது. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து மிலிட்ரியில் இருந்துக்கிட்டே மிலிட்ரிக்காரவங்கள நீங்கள் வந்து புள்ளி பண்ணிட்டு இருக்கீங்களா, உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குது, உன்னை வந்து லேபராக போட்டு ஒர்க் பண்ண விட்டால் தான் உனக்கு அறிவு வரும்னு சொல்லிட்டு அங்கே யானை பிடிச்சி திட்டான். நீ வந்துட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கணும், இல்லைன்னு வச்சுக்கோமே உனக்கு கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன், பனிஷ்மெண்ட் ஹெவியாக இருக்குன்னு சொன்னதும் அவங்க பயந்து போயிட்டு அங்கேருந்து போக வேண்டியதாக இருக்குது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் என்னப்பா ஆஃப்ரானோட வந்திருக்கீங்க, அவ்வளோ வந்துட்டு ஸ்பீடாக என்னை காப்பாற்றுறதுக்குன்னு சொன்னதும் உன்னை புள்ளி பண்ணுறதை கேள்விப்பட்டேன் அதனால தான் வந்தேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான். பிறகு அங்கே வெளியே எல்லாரும் ஆளுங்க நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி கியானோட அப்பா வந்துட்டு ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வாங்கியிருந்தாருப்பா, அது எல்லாத்தையுமே வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க, அந்த பொண்ணையுமே ரூமில் போட்டு அங்கே அடி வெளுத்துருக்காங்க. அப்புறம் அந்த பண்ண தப்புக்குமே அவளுக்குமே பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் இப்படி தான் பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வர்றா. அப்போ அங்கே மேரேஜ் சர்டிஃபிகேட் இப்படி ரிஜெக்ட் ஆயிடுச்சின்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அங்கே வீட்டுக்கு வர்றா. அப்போ அவங்க அம்மாவுக்கு இது தெரிஞ்சதுமே கவலையாயிடுறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகி
போயிட்டு அவங்க மேரேஜ் சர்டிஃபிகேட்டை ஏற்றுக்கலைன்னா நான் அந்த ஜாப்பவே ரிசைன் பண்ணிடுவேன்னு சொன்னதோ, நீ அவசரப்படாத பொறுமையாருன்னு சொல்கிறாங்க. நான் இப்போவே அந்த பொலிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டை போய் மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகும்போது இவங்க என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் என்னோட பேக்ரவுண்டால் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேசும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லும்போது அப்போங்க நம்ம யுவான் வந்துடுறாரு. நான் வந்து உன்கிட்ட சொல்லாமல் வந்ததுக்கு சாரி கேட்டுக்கிறேன், பட் உன்னை இப்படி நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசுகிறாரு. என்னம்மா உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையான்னு சொன்னதும் இப்படி மேரேஜ் சர்டிஃபிகேட் ரிஜெக்ட் ஆனதை சொன்னதுமே 2 பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டா அவங்களுக்கு என்ன அறிவில்லையா, எதுக்காக ரிஜெக்ட் பண்ணுறாங்க? இவ எவ்வளோ கைண்டான பர்சன், 2 தடவை என்னோட உயிரை காப்பாற்றிருக்கா. 2வது இவளோட மெடிசன் சாப்பிட்ட பிறகு நான் ரொம்ப எங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போவே இதை சார்ட் அவுட் பண்ணுறேன், நீ பொலிட்டிக்கல் அந்த ஹெட் ஆஃபீஸ்க்கு கால் பண்ண அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு நான் அந்த பொண்ணை தான் மேரேஜ் பண்ணுவேன், பண்ண வேணான்னு நீங்கள் சொன்னீங்க, நான் ரிசைன் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் தயவு செஞ்சு கமெண்டர் நீங்கள் கோவப்படாதீங்க, இதில் எங்களோட மிஸ்டேக் எதுவும் இல்லை, மேல இடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்குன்னு சொல்லும்போது அப்போ அங்கே மிஸ்டர் யுவான் கால் பண்ணிடுறாரு. உடனே அதை அப்ரூவல் பண்ண சொன்னதுமே அவங்க சாரி கேட்டுட்டு அப்ரூவல் பண்ணி கொடுத்துடுறாங்க. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. பிறகு அங்கே நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரும்போது இவங்க 2 பேரும் அங்கே பேசிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு இவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு அவருங்க பேசுகிறாரு. இல்லை என் மருமக பெரிய டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. வம்பு பண்ணதுமே நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு டாக்டராக தான் ஆசைப்படுறேன், பட் உங்களோட இந்த ஆசைக்கு நான் வந்து தலைவணங்குறேன்னு சொன்னதும் உன்னோட ஆசைக்கு நான் வந்து எப்போ இடையா இருக்க மாட்டேமான்னு அவர் சொல்கிறாரு. நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிட்டு இந்த பாரு நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்ரூவல் கிடச்சிருச்சுன்னு சொன்னதும் அவளுக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. ரூம் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணணும்ல, ஃபர்னிச்சர் எல்லாமே வாங்கிட்டு வரேன்னு சொன்னதும் அவள் சரின்னு சொல்கிறா. பட் எனக்கு என்னமோ இன்னுமே குறையா என்ன தோணுதுன்னு சொல்லும்போது அப்போ அவங்க அம்மா அங்கே வந்துடுறாங்க. 2 பேரும் சரிங்க ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. பிறகு அங்கே ரூமில் அங்கே வந்துட்டு காமிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் என்னோட ஸ்பேஸில் இருக்க அந்த ஃபர்னிச்சர் எல்லாமே நாங்கள் கொண்டு வந்து வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு எல்லா ஃபர்னிச்சரையுமே கொண்டு வந்து அடுக்கிடுறா. அப்போங்க அவங்க ஃபோட்டோவுமே அங்கே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சதும் ஹீரோ அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறான். எப்படிப்பா இதெல்லாம்னு சொன்னதும் இதெல்லாம் என்னோட டவுரிக்காக எங்கள் அம்மா சேர்த்து வச்சது, இங்கே வா என் கூட உன்ட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட உனக்கு காலில் பாடிப்பட்டுச்சின்னு கேள்விப்பட்டனே இப்போ எப்படி இருக்குன்னு சொன்னதும் அது சின்ன அடிதான் அப்பயே சரியாயிடுச்சின்னு சொல்லும்போது பட் உனக்கு வேற இடத்துல எதுவும் வந்து இன்ஜுரி ஆகிடல அப்படின்ற சொல்லும்போது நீ என்ன பேசிட்டு இருக்கா அப்படின்றத சட்டி கேட்கும்போது நான் உண்மையை தான் சொல்கிறேன்ப்பா, உனக்கு வந்துட்டு பெரிய இன்ஜுரி அதனால தான் மேரேஜ் நடக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே லெட்டர் எல்லாமே அனுப்பியிருந்தோம் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு என்ன பேசிட்டு இருக்கா அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்றதாவே சொல்கிறான். நான் வந்துட்டு எப்படி நம்ப முடியும்னு சொன்னதும் நான் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்னு சொன்னதும் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு வழி தான் இருக்குன்னு அவர் சொன்னதுமே வேமா பிடிச்சி பக்கத்தில் இழுத்துட்டு அப்படின்னா நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லும்போது நீ என்ன பேசிட்டு இருக்க, நம்ம 2 பேத்துக்கு இன்னும் மேரேஜே ஆகலை அப்படின்றத அவ சொல்கிறா. அப்போ அங்கே ஹீரோயின் நான் உண்மையதான்ப்பா சொல்கிறேன், உண்மையிலே எனக்கு இந்த லெட்ரு கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு காமிச்சதும் அதை பார்த்துட்டு அவன் ஷாக்காகி போயிட்டு என்ன நடந்துட்டுருக்கு, யார் இதை பண்ணதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாகறான். ஐ திங்க் வந்துட்டு இந்த கல்யாணத்தை கெடுக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது இது யான் தான் அவன்கிட்ட வந்து உங்களுக்கு இன்ஜுரியெலாம் எப்படியா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் மேரேஜுக்கு நோ சொல்லிட்டாங்க, லெட்ரு எழுதுனதை பார்த்துட்டு அவளுக்கு தான் ஹாப்பியாக இருந்திருக்கு. அப்படின்னா இது ஏனோட வேலையா, அவள் எப்படி வந்துட்டு ஒரு மிலிட்ரி ஃபேமிலியில் இருந்துட்டு இந்த மாதிரி பண்ணலாம், நான் அவளை கண்டிப்பாக வந்துட்டு பனிஷ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமானதுமே நீ அதை பற்றி கவலைப்படாத, ஆல்ரெடி நான் அதெல்லாமே பார்த்துக்கிட்டேன்னு சொன்னதும் நீ என்ன சொல்லிட்டு இருக்கன்னு சொல்லும்போது அவங்க ஒரு மெடலை காமிக்கிறா. இது வந்து கண்ட்ரியை காப்பாற்றினவங்களுக்காக கொடுக்கறது, ஆல்ரெடி இது எனக்கு கிடைச்சிருக்கு, போடுற இடத்துல விசாரிச்சதில்ல அவங்க ஏன்டான்னு சொல்லிட்டாங்க, நான் ஹெட் ஆஃபீஸ்க்குமே கம்ப்ளைண்ட் அனுப்பியிருக்கேன், அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றத அவ சொல்கிறா. அப்போங்க ஹீரோ தயவு செஞ்சு நீ அவள் இப்போ சொன்னதுலலாம் நம்பிக்கை வைக்காதப்பா, நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன், உன்னை கண்டிப்பாக நல்லபடியாக நான் சந்தோஷமாக பார்த்துக்குவேன்னு அவன் சொல்கிறான். 2 பேருமே மறுநாள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அப்படியே சைக்கிளில் அவன் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பாடி எக்ஸாம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. பிறகு அப்பாங்க அந்த யான் வழா இப்படி வந்துட்டு நம்ம ஹீரோயினை பற்றி எங்கள் டாக்டர்ஸ் 2 பேரும் நல்ல விதமாக பேசினதும் அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு அவள் ஒன்றும் நல்லவெல்லாம் கிடையாது, அவள் வந்து இப்படி தப்பான முறையில் தான் அவரை கவர் பண்ணிட்டு மேரேஜ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் நீ என்ன பண்ணிட்டு இருக்கா, அந்த பொண்ணு பெரிய யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்க ஆனவங்கன்னு சொல்லிட்டு நம்ம டீனி அவங்கள ஹாஸ்பிட்டலில் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் அதெல்லாம் உண்மை கிடையாது, அவளுக்கு எந்த ஸ்கில்லும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே மிலிட்ரியில் வந்து ஆள் வந்துடுறாங்க. நீங்கள் வந்து ஷென்யூனை பற்றி தப்பாகவே வந்து ரூமர்ஸ் கிளப்பிட்டு இருக்கீங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு அந்த டாக்டர்ஸ்க்கு பயமாயிடுறது, இவ பண்ணதுக்கு தான் பலன் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்ததுமே அந்த டாக்டர் அதை பார்த்துட்டே ஹீரோயினோட
ஹீரோயினோட ரிப்போர்ட் வந்துட்டு ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. இதை பற்றி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்குமே நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இதை வந்து நான் சீக்கிரட்டாக பாதுகாத்து வைக்கணும். இதனால் ஏகப்பட்ட பெனிஃபிட் கண்ட்ரிக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இல்லை நாளைக்கு வந்து நீங்கள் ரிப்போர்ட் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. பிரச்சனை இல்லைப்பா அப்படின்ற சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு திரும்ப இன்னொரு லேடி டாக்டர்கிட்ட அங்கே செக் பண்ணிட்டு பார்க்கும்போது ஹீரோயின்ட்ட சொல்கிறாங்க, உங்களோட வந்து எந்த உடம்புல பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வந்து பேபி பெற்றுக்கினாலும் கண்டிப்பாக பெற்றுக்கலாம்னு சொல்கிறாங்க. உங்களோட வந்து உடம்புல இருக்க சக்திகளுமே ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது, எந்த பொண்ணையுமே நல்லா வச்சுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. ஸோ அப்போ அங்கே டாக்டர்கிட்ட நம்ம ஹீரோயினோட ரிப்போர்ட் அங்கே கொடுத்ததுமே இந்த ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் ரொம்ப சீக்ரெட்டாக வைங்க, இதை பற்றி நம்ம உடனே ஹெட்டையுமே அங்கே வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அவளுக்கு நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக ரூமர்ஸ் கலப்புனதுக்காகவும் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரோட மேரேஜை கெடுத்ததுக்காகவுமே 10 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சிருது. நம்ம ஹீரோயின் அவன் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் இறக்கி விடுறான். நான் வந்துட்டு திரும்ப ரிட்டன் கூட்டிகிட்டு போகிறேன்ப்பான்னு சொன்னதும் இல்லை அதெல்லாம் வேணாம், நானே வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. அவங்களுக்கு வேலை இருக்குல்ல, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுறா. உள்ளே போனதுமே அவங்க அம்மாங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, இப்போ நீ வந்துட்டு எங்கே ஒர்க் பண்ணலான்னு ஐடியா பண்ணிட்டுருக்க அப்படின்றத சரி கேட்கும்போது எனக்கு எங்கேனாலுமே ஓகே தான் ஆன்ட்டி அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அப்பாங்க உன்னை வந்துட்டு ஜென்ரல் இதில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக கேட்டிருக்காங்கம்மா, நீ வந்துட்டு அந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறியான்னு சொன்னதுமே மிலிட்ரியில் இவ்வளோ பெரிய பொசிஷன் கொடுத்து என்னை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ணுறேன் ஆன்ட்டி அப்படின்றத சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அங்கே அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. அங்கே வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தா இவன் குக் எல்லாமே பண்ணிகிட்ருக்கான். அப்பாங்க என்னப்பா குக்கிங் எல்லாமே நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, நானே பண்ணிக்கிறேனேன்னு சொன்னதும் இல்லை நீ ரொம்ப டயர்டாகி போய் இப்போ வந்திருப்பேன், நானே வந்து குக் பண்ணுறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்றத சொல்கிறான். சரி ஃபஸ்ட்டு உன்னோட இந்த நாள் எப்படி போச்சு, உன்னை யாரும் புள்ளி பண்ணாங்களான்னு சொன்னதும் அதெல்லாம் என்னை யாருமே புள்ளி பண்ணலை அப்படின்றத அவள் சொல்கிறா. அதான் ஆன்ட்டி எனக்காக வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக ஏற்பாடு பண்ணிட்டாங்களே அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கா. சரி சாப்பாடு எப்படி இருக்குது சாப்பிடுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது உண்மையிலே நீங்கள் சூப்பராக குக் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பெரிய ஷெஃப்பாகவே ஆகலாம்ப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவளுமே அங்கே ரொம்ப ஹாப்பிட்டு பேசிகிட்ருக்கா. இப்போ நம்ம நாளைக்கு என்ன வெட்டிங் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாமான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே அவனுமே ஹாப்பியாகிட்டு ஓகேன்னு சொல்கிறான். அங்கே நம்ம ஹீரோ அங்கே சந்தோஷமாயிட்டு அவளை போய் இங்கே கிஸ் பண்ண போனா. நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்கே அவனை பக்கத்தில் பிடிச்சி அங்கே இழுத்துட்டு லிப்பில் கிஸ் பண்ணதும் அவனுக்கு ரொம்ப அங்கே ஷை ஆகிட்டுருக்கு. இந்த நெக்ஸ்ட் அங்கே வந்துட்டு வெட்டிங் சர்டிஃபிகேட்டுமே போய் வாங்கிக்கிறாங்க. ஃபைனலாக வெட்டிங் சர்டிஃபிகேட் இப்படி தான் இருக்குமான்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்கு. ரொம்பவே அங்கே வந்துட்டு நல்லா இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஹாப்பியுமே ஆயிடுச்சுக்கா. ஹீரோ அவங்க வீட்டில் மேப் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கவுமே என்ன நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு சொன்னதும் இப்படி மேரேஜ் ஆகிருக்கலையா 1 மந்த் லீவ் கொடுத்துருக்காங்க, நம்ம எந்த இடங்களுக்கு போய் வந்துட்டு ஹனிமூன் கொண்டாடலாம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஃபெஸ்டிவல் முடிஞ்ச பிறகு தான் போக முடியும்ப்பான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவள் கண்டிப்பாக எப்போ வந்துட்டு ஃபெஸ்டிவல் முடியுதோ நம்ம அப்போ 2 பேருமே சேர்ந்து கிளம்பி போகலான்னு சொல்கிறா. பட் மனசு அந்த ஃபெஸ்டிவல் டயத்தில் தானே ஏகப்பட்ட பிரச்சனையாச்சு. ஸோ நான் வந்துட்டு அதை எல்லாத்தையுமே இந்த டைம் வந்து சார்ட் அவுட் பண்ணணும்னு செட்டவை யோசிக்கிறா. ஸோ அப்போ அங்கே நம்ம கோவங்க வந்துட்டு வெளியே கூப்பிட்டதுமே ஹீரோயின் என்னாச்சுப்பான்னு சட்டி கேட்டதும் இப்படி எங்கள் மெட்டீரியல் பிரச்சனையாக வந்திருக்கு அந்த ஃபெஸ்டிவல் அப்போ நான் வந்து காம்படிஷன் ஃபுட் அந்த விஷயத்தில் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டதோ உனக்கு சூப் எல்லாமே சொல்லி கொடுத்தனே நீ அதை பண்ணலாமேன்னு சொன்னதும் பட் அங்கே வந்துட்டு ப்ரைஸ் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் அதை வாங்குறது எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் அதில் வின் பண்ணுறது தான் வந்துட்டு எனக்கு இம்பார்ட்டன்ட் சொன்னதும் அப்போ ஹீரோயின் சரி வேறு என்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்குன்னு சொன்னதும் இப்படி பென்டென்ட் ஒன்று கிடைக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது ஸோ ஹீரோயின் ஸோ ஃபேமிலி போன டைம் அதை வந்து வின் பண்ணாங்க, இந்த டைம் நான் எப்படியாச்சும் அதை வின் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே நானுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஸோ எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்து அங்கே வெஜிடபிள் எல்லாமே எடுத்துகிட்டு இங்கே கிளம்பி போகிறாங்க. அந்த கேன் அங்கே வந்துடுறா, என்னப்பா என்ன வந்து இங்கே வந்திருக்கேன் இந்த டைமே ஆளெல்லாம் வேற கூட்டிகிட்டு வந்திருக்க மாதிரி இருக்குது, ஏன் உங்களை வச்சு ஜெயிச்சிடலானா, கண்டிப்பாக நீ வந்துட்டு எதுவுமே வந்து வின் பண்ண போகிறது கிடையாது, நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்றத சொன்னதும் அதை நம்ம காம்படிஷன் நடக்கும்போது பார்த்துக்கலான்னு சொன்னதும் இந்த மாதிரி ஒரு துரோகியோட பொண்ணவா கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை இன்சல்ட் பண்ணதுமே ஆமாம்மா இவங்க பெரிய வந்துட்டு நல்லவங்க எங்களுக்கு தெரியாது பார்த்தியா கூட்டாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டுல நீ உழைக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லும்போது அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. ஸோ ஹீரோவோட மார்க்கெட்டில் என்ன வெஜிடபிள் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு போய் பார்க்குறா. அப்போ ஹீரோ கோவமாயிட்டு நீ என்ன பண்ணிட்டுருக்குன்னு சொன்னதும் என்னப்பா பாயசம் நான் கலந்துட்டுருக்கேன் கூட முடியாதான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கா. நீ எப்படினாலும் வந்துட்டு தோத்து தான் போக போகிற, நான் தான் வின் பண்ணுவேன், நான் பண்ண போகிற சூப்பர் சாப்பிட்டுட்டு அவங்க பாரு எப்படி எக்ஸைட் ஆக போகிறாங்கன்னு சொன்னதும் பட் நான் வந்துட்டு ஒன்றை மாதிரி ஆர்டினரியாக பண்ண போகிறது கிடையாது, நான் பண்ணுறதை பாரு, இந்த டைம் நீ வந்து தோற்று போயிடுவேன்னு சொன்னதுமே அப்படின்னா ஓகே பெட் கட்டிக்கலாம்
பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது, சரி ஓகே நீ தோற்று போயிட்டேனா நீ வந்துட்டு அங்கே பாத்ரூம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி ஆகணும்னு சொன்னதும், நான் தோத்தாலும் அதே பண்ணுறேன்னு சொல்லும்போது அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. அப்போங்க நம்ம ஹீரோ, நீ கவலைப்படாத, நீ தோத்தேன்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன்னு சொன்னதுமே, கண்டிப்பாக நான் தோக்க மாட்டேன்ப்பான்னு சொல்கிறா. பிறகு அவங்க சூப்பராமே ரெடி பண்ணி அங்கே கொண்டு வந்து கொடுத்ததுமே ஜட்ஜஸ் ரொம்ப சூப்பராக இருக்குமான்னு சொல்கிறாங்க. ஹீரோயின்மே அங்கே 3 கேக் எல்லாமே பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறா. என்ன இதை தான் நீ போய் பண்ணியான்னு சொன்னதுமே, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்குன்னு சொன்னதும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. சூப் வந்து ஒரு ஆர்டினரியாக தான் இருந்துச்சு, பட் கேக் வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதும் அப்போ அங்கே கூ சொல்கிறான், என்னப்பா டாய்லெட் எல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணுறியா, இல்லை நான் திரும்ப உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமான்னு சொன்னதும் அவர் ரொம்ப கோவம் ஆகிட்டு அங்கேருந்து போகிறா. ஸோ பிறகு அங்கே நம்ம கூ சொல்கிறான், உண்மையிலேயே அந்த பொண்ணு டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தா, அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ வந்துட்டு சிரிப்பாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பேசிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோயின் சரிப்பா அந்த பென்டென்ட் எங்கன்னு சொன்னதுமே அவன் அந்த பென்டென்ட்டை கொடுத்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அங்கே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ஏன்னா இதுக்காக தான் இவள் காம்படிஷன்லேயே கலந்துக்கிட்டா. ஸோ நம்ம ஹீரோயின் அந்த பென்டென்ட்டை கொண்டு போய் இது எப்படி நான் வந்து ஒன்றா இணைக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறா. பட் ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அது ரொம்ப அழகாகவே வந்துட்டு அவள் கையெல்லாமே வச்சு இணைச்சி பார்த்ததுமே ஒரு மேப் உருவாயிருது. நம்ம ஹீரோங்க வந்துடுறான், என்னப்பா இதெல்லாம்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் வந்துட்டு மேரேஜ் ஆகிட்டேன், இவர்கிட்ட எதையும் மறைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுறா. இல்லைப்பா உனக்கு விருப்பம்லன்னா நீ சொல்ல வேணான்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு தடவை வின் பண்ணாங்க. இங்கே ஏகப்பட்ட வந்து பொருள் எல்லாமே மறைச்சிருக்கதா கேள்விப்பட்டேன், நான் கண்டுபிடிக்கணும்னு சொன்னதும், இந்த இடத்த பற்றி எனக்கு தெரியும், பட் அங்கே ஸ்ட்ரெச்சர் வந்துட்டு சரியில்லையே அப்படின்றத சொன்னதுமே, பட் நான் அதை ஒரு தடவை போய் பார்க்கணுன்னு நினைக்கிறேன்னு அவள் சொல்கிறா. சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, நானே அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றத சொன்னதும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவனை போய் அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணுறதுக்காக போகிறா. பட் இந்த டைம் பார்த்தா நம்ம ஹீரோவே ஹாப்பி ஆகிட்டு அவளை வந்துட்டு அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். பிறகு அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து அங்கே சாப்பிட்றாங்க. நம்ம ஹீரோவோட அம்மா சொல்கிறாங்க, இதுக்கப்புறமே நம்ம லேட் பண்ண வேணாம்ப்பா, நம்ம பப்ளிக்காக கிராண்டாக வந்து வெட்டிங் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதில் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வரணும்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போதே இப்போ ஹீரோ சொல்கிறான், அம்மா நெருக்கமான ரிலேட்டிவ்ஸ் மட்டும் போதுமா, அவளுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொன்னதும், பார்த்தியா என் பிள்ளை எவ்வளோ தூரத்துக்கு வந்து பாசமாக ஒன்று பார்த்துட்ருக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து வளையல் எல்லாமே கொடுத்துட்டு, இது என்னோட மாமியார் எனக்கு கொடுத்தாங்க, இது உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்ததுமே ரொம்பவே அங்கே வந்து சந்தோஷமாயிட்டா. அவனுமே போட்டு விழுறான். 2 பேருமே சேர்ந்து அங்கே மார்க்கெட்டுக்கு ட்ரெஸ் எல்லாமே வாங்க போனதுமே அப்போ அங்கே ஏகப்பட்ட வந்து பஞ்சமாக தான் இருக்குது அந்த துணிக்கு. சில பேருக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு சண்டை வேற போட்டு போகிறாங்க. ஹீரோயின் அப்போ அங்கே ரெட் கலரில் ஊழலும் சில்க்கும் கலந்த மாதிரி ட்ரெஸ் துணி கேட்டதும் அப்போ அவங்க, நீங்கள் என்ன வாங்குறீங்களா இல்லையா, எங்களுக்கே அதெல்லாம் கிடைக்க மாட்டுது, இதான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் ரூடாகவே பேசுகிறா. இது கொஞ்சம் ரஃபாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது அப்போங்க நம்ம ஹீரோ, இருக்கட்டும் பரவாயில்ல, இந்த மார்க்கெட்டில் இந்த கடையில் இது கிடைக்கலன்னா எங்கேயும் கிடைக்காம போகுமா, கண்டிப்பாக நான் உனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி தரேன்னு அவன் சொல்கிறான். ஸோ பிறகு அவங்க ஃபேஸ் எல்லாமே 2 பேருமே அங்கே கவர் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோ, நம்ம இப்படியே அந்த மார்க்கெட்டுக்கு போக முடியாது, ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் போகணும், நீ என் கையை பிடிச்சிட்டு என் கூட வான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. ஸோ போனால் அந்த ஹீரோயின் கேட்ட மாதிரி அங்கே ட்ரெஸ் வந்துட்டு கிடைக்கிது. பட் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. அதை வந்துட்டு ஏகப்பட்ட ட்ரெஸ் அவள் கேட்ட மாதிரி அவன் வாங்கிடுறான். ஸோ ஹீரோயினுமே அதை சேஃப்டியாக வைக்கணும்னு அந்த ஸ்பேஸ்க்குள்ளே அவங்க கொண்டு போய் வச்சிடுறா. பிறகு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் வந்துட்டு இன்னுமே டெக்கரேஷன் எதுவுமே பண்ணாமல் இருக்குல்ல, நம்ம ரொம்ப சூப்பராக பண்ணிடலான்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இவர் ரொம்ப அழகாக அங்கே வந்துட்டு எழுத்தெல்லாம் எழுதுனதுமே, நீ பேசாமல் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயிருக்கலாம்ப்பா, அவ்வளோ வந்து அழகாக இருக்குன்னு சொன்னதும், நான் அப்பாவோட அந்த ஸ்டடி ரூமில் போய் படிப்பேன் இல்லையா, அவரோட ஹேண்ட் ரைட்டிங்லாம் பார்த்து தான்ப்பா பழகிருக்கேன்னு அவ சொல்கிறா. ஸோ அங்கே நம்ம ஹீரோவோட அப்பா அங்கே வர்றாரு, அம்மா உங்களுக்காக ஃபுட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹேண்ட் ரைட்டிங்கையும் பார்த்துட்டு, என்ன நீ லாஸ்ட்டாக சைன் பண்ணாமல் இருக்க அப்படின்றத கேட்டதும், அப்பா இதை நான் எழுதலை உங்கள் மருமக எழுதுனான்னு சொன்னதும் அதை கேட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, நீ அம்மா எழுதுனன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே எங்க சந்தோஷமாயிட்டு இருக்காரு. பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு, நான் இது என்னோட வீட்டுக்கு முன்னாடியே மாட்டி வைப்பேன், ரொம்ப அழகாக இருக்குது, நீ என்னவே மிஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி போய் அங்கே ஒட்டி வச்சதுமே, நீங்கள் வந்துட்டு ரொம்ப சூப்பராக எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும், இது வந்துட்டு நான் எழுதலைப்பா என் மருமக எழுதியிருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே பெருமைப்பட்டு இருக்காரு. பிறகு அவங்க 2 பேருமே அங்கே வரும்போதுமே, உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக இருந்துச்சுப்பா, நீ எங்களுக்காக எழுதி தரையான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவளுக்காக மணி எல்லாமே அங்கே கொடுத்துட்ருக்காங்க.
ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அங்கே வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே அதை எழுதி வாங்கிட்டு போனதோ அவள் கையே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு 10 யுவான் வந்து கலெக்ட் ஆகிடுச்சுப்பான்னு சொல்லும்போது இதை நீ வச்சுக்கோன்னு சிட்டவன் கொடுக்குறான். மிச்ச காசை வச்சு நம்ம மிலிட்ரிமெண்ட்ஸ்க்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துடலாம், அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கல்ல, அவங்க வந்துட்டு இன்னுமே நல்லபடியாக அப்படின்னா தான் வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணுறாங்க. நம்மளையும் மீட் பண்ணிட்டு அங்கே பேசிட்டு இருக்கும்போது இந்த டைம் ரொம்ப குளிர் அதிகமாக இருக்குல்லன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. சோல்ஜர்ஸை நம்ம காப்பாற்றணும், உங்களுக்கு ஜஸ்ட் பிளாங்கெட் மட்டும் கொடுத்தா பத்தாதுலன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அங்கே இரும்ப ஆரம்பிச்சிடுறாரு. என்னாச்சு உங்களுக்கு திரும்ப முடியலையான்னு சொன்னதும் இது அந்த பழைய நோய் தான்ப்பா, கொஞ்ச நேரத்தில் அதாவே சரியாயிரும் அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு நான் இந்த டைம் வந்து சோல்ஜர்ஸ்க்கு எதுவுமே ஆகப்படக்கூடாது, நான் ஏதாச்சும் வந்துட்டு பண்ணணும்லன்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணுறா. பிறகு அவன் நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு அவங்க அம்மா அவங்க அப்பா மயக்கமாயி கிடக்காங்கன்னு சொல்லிட்டு பயந்து போய் கத்துனதுமே வேகமாக போயிட்டு அங்கே வந்துட்டு கையை பிடிச்சவங்க செக் பண்ணி பார்த்தா அவர் வந்து ரொம்ப அதிக குளிர்னால அப்படி மயக்கமாக இருக்காரு. ஸோ அப்போ அங்கே ஹீரோயின் அங்கே யோசனை பண்ணுறா, நம்ம பேசாமல் வந்துட்டு ஹீட்டர் மாதிரி உருவாக்கிடலாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன நீமா பேசிட்டு இருக்க, இதில் கார்பன் மோனாக்சைடு லீக் ஆச்சுன்னா உயிருக்கு ஆபத்தாயிரும்னு சொன்னதும் ஆன்ட்டி அதை எப்போது நான் வந்துட்டு அதுக்கு ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க சார்ட் எல்லாமே காமிக்கிறா. இதுக்கு கொஞ்சம் ஆயில் தேவைப்படுதுன்னு சொன்னதுமே இது அந்த சைடு வந்து ஃபேக்ட்ரி இருந்துச்சு அங்கே தான் இருக்கும், நம்ம அங்கே போனால் வந்துட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ கண்டிப்பாக நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வரலாம், இது மூலமாக சக்ஸஸ் ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு ஊர் மக்கள் அதுக்கப்புறம் மிலிட்ரி எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணலாம்னு சொன்னதும் ஸோ அவங்க நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி அவனுமே அதே மாதிரி அங்கே வந்துட்டு வெளியே ஹீட்டருமே ரெடி பண்ணிடுறாங்க. ஸோ பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் வந்துட்டு என்னப்பா இதெல்லாம் அப்படின்றத சட்டி கேட்டதும் இது வேற ஒன்றும் கிடையாது, இது ஹீட்டர் அப்படின்றத சொன்னதும் இதில் கார்பன் மோனாக்சைடு லீக் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கும்போது அப்படி எதுவுமே ஆகாது, நீங்கள் வேணா ரூமை போய் செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னதுமே உள்ளே போய் அங்கே வந்துட்டு பார்த்தா உண்மையிலே ரொம்ப ஹீட்டாக இருக்குது. அப்போங்க நம்ம கூ சொல்கிறான் என்னோட வீடை விட இது ரொம்பவே நல்லா இதமாக இருக்குப்பான்னு சொல்லிட்டு ஸோ அங்கே வெளியே அந்த பைப் மாதிரி இருக்கு இல்லையா அது மூலமாக வந்துட்டு அங்கே பிரச்சனை இல்லாமல் காற்று உள்ளே வந்து போகுன்றத அவள் சொல்கிறா. ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோட அப்பாவுமே நல்லாயிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு கண்ட்ரிக்காக எவ்வளோ பெரிய வந்துட்டு நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காரு. அப்படின்னா ஓகே நம்ம இதுக்கப்புறம் வெட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணிடலாம், உன்னோட அங்கிளையும் பாட்டியுமே நாங்கள் கூப்பிட போகிறேமான்னு சொல்கிறாரு. ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு, நம்ம சைனீஸ் நியூ இயர் வரலையா அப்போ வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் நம்ம சொல்கிறா. ஸோ அதை மீட் பண்ணுறதுக்காக பாட்டி அவங்க எல்லாருமே வந்ததுமே ஹீரோயின் அவங்கள பார்த்துட்டு ரொம்பவே எமோஷன் ஆகி போயிடுறா. அப்போங்க பாட்டி வந்து உனக்காக தான்மா நான் வந்துட்டு இந்த கிஃப்ட் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன், உன்னோட அம்மாவோடதுன்னு சொல்லிட்டு அவங்க ஆசையாக பேசிகிட்டு இருக்காங்க, உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியுது இவங்க குடும்பம் உன்னை நல்லா பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வரவுமே நீ தான் லின்சுவா என் பொண்ணை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பி ஆகிட்டு பேசும்போது கண்டிப்பாக பாட்டி நான் நல்லா வச்சுக்குவேன்னு சொன்னதும் நல்லா வைக்கலன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நான் இங்கே தான் இருக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே அங்கிளையும் பாட்டியுமே இங்கேவே கூட சேர்த்துக்க வைக்கிறதா அங்கே டிசைட் பண்ணிட்டாங்க குடும்பமே சேர்ந்து. பிறகு அங்கே வெட்டிங் டேயுமே வந்துடுது, ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு வெட்டிங்க்கு இவங்க எல்லாமே பொண்ணை கூப்பிட்றதுக்காக கிளம்புனா அங்கே பாட்டியும் நம்ம ஹீரோட அம்மாவும் தான் அவளங்க ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு எந்த கஷ்டம் வராது அவன் நல்லா பார்த்துக்குவான், அப்படி பார்க்கலன்னா அவனை ஒரு வழி பண்ணிடுவோன்னு சொல்லும்போது இல்லை பாட்டி அவர் கண்டிப்பாக பார்த்துக்குவார் நல்ல மனுஷன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போங்க நம்ம ஜோ வந்து இப்படி எங்கள் சார் வந்து பொண்ணை கூப்பிட்றதுக்கு வந்திருக்காரு, நீங்கள் கதவை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொன்னதும் நம்ம கூ சொல்கிறான் இல்லை நாங்கள் கதவெல்லாம் ஓப்பன் பண்ண மாட்டோம், அவர் வந்து பாட்டு பாடணும்னு சொன்னதும் எனக்கு பாட்டு பாட தெரியாதுப்பான்னு சொன்னதும் அப்போ பொண்ணை பற்றி வந்துட்டு புகழ்ந்து பேசுங்கன்னு சொன்னதும் இந்த உலகத்திலே ரொம்ப ஏஞ்சல் மாதிரி இருக்க ஒரே பொண்ணு நீ தான், உன்னை நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன், ஏன்னா வந்து உனக்கு பிடிச்சிருக்கா ப்ளீஸ் எனக்காக கதவை ஓப்பன் பண்ண அப்படின்றத அவன் சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்ற செட்டு கதவை ஓப்பன் பண்ணதுமே ஹீரோயினை பார்த்துட்டு என்னை வெட்டிங் பண்ண நீ ரெடியாக இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அவளுமே அங்கே வந்துட்டு ஓகேன்னு சொல்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.